عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாம் என்னும் திறனையும் சலவாத் என்னும் வேடற்றமும் நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் குடும்பத்தார் கிளையார்கள் நம் அனைவர்கள் மீது என்றென்றும் நிரந்தரமாக உண்டாவதாக. இந்த இரவிலே 2 சூறாத்தினுடைய பகுதி ஓதப்பட்டது. ஒன்று சூரத்துல் அல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய அத்தியாயமும், சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய அத்தியாயமும். அல் அன்ஃபால் என்று சொன்னால் யுத்தத்திலே கிடைக்கக்கூடிய கனிமத் பொருள்கள். அந்த கனிமத் பொருள்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய நபிமார்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு அது தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த கனிமத் பொருள்களை அவர்கள் உபயோகிக்கக்கூடாது. அந்த கனிமத் பொருள்களை, யுத்தத்திலே கிடைத்த அந்த பொருள்களை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற தடை இருந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அந்த தடை நீக்கப்பட்டு கனிமத் பொருள்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டது. அதோடு மட்டுமில்லை, இந்த சூரத்துல் அல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு செல்லக்கூடிய முன்னால் இதை வடமையாக ஓதிவிட்டு செல்வார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. பத்ர் யுத்தத்தின் போது அந்த கனிமத் பொருள்களை பங்கீடு செய்கின்றார்கள். அப்படி பங்கீடு செய்யக்கூடிய நேரத்திலே வாலிபர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் தான் போர்க்களத்திலே முன்னால் நின்று வெற்றி பெற்று இந்த பொருள்களை எல்லாம் சேகரித்திருக்கிறோம், எல்லா பொருள்களும் வாலிபர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். வயோதிகர்கள், கொஞ்சம் வயதானவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் உங்களுக்கு பின்னால் யுத்தத்திலே கொடியை பிடித்துக் கொண்டு இருந்தோம், எங்களுக்கும் அதிலே பங்கு இருக்கிறது என்பதாக சொல்லுகின்றார்கள். இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திலே கிடைக்கக்கூடிய யுத்த பொருள்கள், கனிமத் பொருள்கள் எல்லோருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டது என்பதாக நமக்கு வரலாறு சொல்லுகின்றது. கண்ணியமானவர்களே, இந்த இப்பொழுது ஓதிய இந்த ஆயத்து, அதாவது மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபியாக வந்த பிறகு தொல்லைகள் என்று சொன்னால் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, சொல்லில் அடங்காத தொல்லைகள். அனிபாவா பாடி இருக்கிறார், எத்தனை தொல்லைகள் என்னென்ன துன்பங்கள், பத்தரை மாற்று தங்கம் பயகம்பர் வாழ்வில். சொல்ல முடியாத துன்பங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அதாவது அதிகமாக கவலைப்படக்கூடிய அந்த ஒரு நாள் எது என்று கேட்கக்கூடிய நேரத்திலே, தாயிப்பிலே எனக்கு அதாவது என்னை எந்த அளவுக்கு தொந்தரவு செய்தார்கள் என்று சொன்னால் தாங்க முடியாத மயக்கம் நிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இவைகள் எல்லாம் எதற்காக இருந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் திட்ட வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் அடிக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் ஊரை விட்டு துரத்த வேண்டும் என்றெல்லாம் சட்ட திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று பார்த்தால், அங்க இருக்கக்கூடியது நாங்கள் எல்லாம் வணங்கக்கூடிய காலமாக வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் நீங்கள் குறை சொல்லுகின்றீர்கள். ஏக இறைவன் ஒருவன். மக்கள் எல்லாம், குறைஷிகள் எல்லாம், அரபிகள் எல்லாம், நேற்று கூட நான் சொன்னேன், அதாவது மிருகங்களை பலியிட்டால் அல்லாஹ்வுக்கு ஒரு பங்கு வைப்பார்கள், தன்னுடைய தெய்வங்களுக்கு ஒரு பங்கு வைத்துக் கொள்வார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நபியாக ஏற்க மறுத்து விட்டார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். என்ன செய்வது என்று குறைஷிகளுக்கு மிகப்பெரிய செல்வந்தர்கள், பலசாலிகள், செல்வாக்குடைய தலைவர்கள், அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்திலே கூடி சபையிலே பேசுவார்கள். அந்த சபையை ஏற்படுத்துவர்
அதாவது தாருன் நதுவா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம், எல்லோரும் கூடி பேசக்கூடிய ஒரு இடம். அந்த ஆலோசனை சபை ஏற்படுத்தியவர் குறைஷி குலத்தில் உள்ள குசை இப்னு கிலாப் என்று சொல்லக்கூடியவர். நல்ல நோக்கத்திற்காக வேண்டித்தான் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட பிறகு அங்கே கூடி செய்யக்கூடிய ஆலோசனைகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையிலே மக்காவில் இந்த தாருன் நதுவாவிலே நிறைய பேர் மக்கள் எல்லாம், அதாவது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா உச்சபட்ச தலைவர்கள் உத்பா, ஷைபா, ஹிஷாம் பின் அம்ர், அபு ஜஹில், அபு சுஃபியான், துஜாமா பின் அதியா, நௌர் பின் ஹாரிஸ், உமையா பின் ஹலப், ஜமா பின் அஸ்வத், அபுல் புக்தரி, ஹக்கீம் பின் ஹிஜாம் முதலானோர் கூடி ஒரு ஆலோசனை செய்கின்றார்கள். என்ன ஆலோசனை என்று சொன்னால், நாளுக்கு நாள் மக்காவிலே மட்டுமில்லை மதீனாவிலும் இந்த மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகின்றார்கள். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். நபியை முகம்மதை நாம் விட்டுவிடக்கூடாது. விட்டுவிட்டால் இது நாளுக்கு நாள் இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டே போகிறது. எந்த பாடுபட்டாவது இதை தடை செய்ய வேண்டும், என்ன ஆலோசனை செய்யலாம் என்பதாக அங்கே இந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் தாருன் நதுவாவில கூடி கலந்து ஆலோசனை செய்கின்றார்கள். அப்படி கூடி அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய ஷேக் வருகிறார். பெரிய ஷேக் அவர் அந்த சபையின் அந்த ஓரமா அப்படி நிற்கிறார். அந்த சபையில இருக்கக்கூடியவர் சொல்லுகிறார், பெரியவரே, நாங்கள் முக்கியமான ஆலோசனை செய்கின்றோம், நீங்களோ வெளியிடத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள், இங்கே நீங்கள் அமரக்கூடாது, சென்று விடுங்கள். அவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்தவுடன் உங்களுடைய முகங்கள் எல்லாம் அழகாக இருக்கிறது. அந்த ஷேக் சொல்றாரு, நான் நஜிது நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன், உங்களுடைய முகங்கள் எல்லாம் அழகாக இருக்கிறது, உங்களிடத்திலிருந்து ஒரு நறுமணம் வீசுகிறது, எனக்கோ வயதாகிவிட்டது, உங்களோடு என்னையும் சேர்த்து கொண்டால் நான் வெளியூர்காரன், எந்த ரகசியத்தையும் வெளியிலே சொல்ல மாட்டேன், நானும் சில ஆலோசனை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அந்த வயதான அந்த ஷேக்கை அமர வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஷேக் வேறு யாரும் இல்லை, அவர் இப்லீஸ். பெரிய ஷேக்குடைய கோலத்துல வந்துட்டார். இப்போ அபுல் புக்தரி என்று சொல்லக்கூடியவர் ஒருவர் வந்திருக்கிறார். முகம்மது என்ன செய்யலாம் என்று சொன்னால், அவரை பிடித்து கையை காலெல்லாம் கட்டி ஒரு வீட்டிலே போட்டு அடைத்து எந்த விதமான தண்ணீரும் உணவும் கொடுக்காமல் அவரை அப்படியே விட்டு விட்டால் கொஞ்ச காலத்திற்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகு அவர் இறந்து விடுவார். அதோடு கதை முடிந்து விட்டது. அப்பொழுது இந்த ஷேக் இப்லீஸ் சொல்றாரு, அப்படி இல்லை, அவரை நீங்கள் அடைத்து வைத்தீர்களே, ஆனால் அவர்களுக்கென்று உறவினர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தெரிந்து கதவை உடைத்து முகம்மதை மீட்டு கொண்டு போய்விடுவார்கள். ஆமா, பெரியவர் கரெக்டா தான் சொல்றாரு அப்படின்னு அந்த ஆலோசனை நிராகரிக்கப்பட்டது. அடுத்ததாக ஹிஷாம் பின் அம்ர் என்று சொல்லக்கூடியவர் சொல்லுகிறார், முகம்மதை பிடித்து ஒரு ஒட்டகத்திலே கட்டி ஏதாவது ஒரு திசையிலே ஓட்டிவிடலாம், அந்த ஒட்டகம் எங்கேயாவது போய்விடும், நீண்ட தூரம் போய்விடும், கண்ணுக்கு தெரியாமல் போய்விடுவார். உடனே இந்த இப்லீஸ் சொல்லுகிறார், ஷேக் சொல்லுகிறார், அப்படி செய்யக்கூடாது, அவர் ஒட்டகத்திலே போய் ஒரு இடத்திலே எங்கேயாவது தங்குவார், தங்கிவிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கொஞ்சம் ஒன்றாக சேர்த்து கொண்டு மறுபடியும் மக்காவிற்கு பலமோடு வருவார், அதனால் அவரை இப்படி செய்வது நீங்கள் முறையல்ல என்று சொன்ன பிறகு, பரவாயில்லை, இந்த ஷேக் ரொம்ப அருமையான ஆலோசனை கொடுக்கின்றாரு என்று புகழ்ந்து அபுஜாஹில் இப்பொழுது சொல்லுகிறார். அபுஜாஹில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், குறைஷி வாலிபர்களை எல்லாம் திரட்டி வந்து, குறைஷி வாலிபர்களை எல்லாம் நாம் அழைக்க வேண்டும், ஒவ்வொருடைய கையிலேயும் கூர்மையான விஷம் தோய்ந்த வாளை வைத்திருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முஹம்மது அதிகாலையிலே தொழுவதற்காக வேண்டி காபாவிற்கு வருவார், வரக்கூடிய நேரத்திலே ஒரே வெட்டாக வெட்டி வைக்க வேண்டும். வெட்டு தவறினால் விஷம் தோய்ந்த வாள் இருக்கிறது அல்லவா, விஷம் உடலிலே ஏறி முஹம்மது மரணமாகி விடுவார், அதோடு கடை முறிந்துவிடும். உடனே இந்த இப்லீஸ் சொல்லுகிறார், இவர் சொல்லுவதுதான் சரியான ஆலோசனை, இதை நீங்கள் செய்யுங்க என்று சொல்லிவிட்டு இப்லீஸ் அங்கிருந்து போய்விடுகிறார். இப்பொழுது
எல்லா வாலிபர்களையும் அழைத்து கூர்மையான வாளை கொடுத்து அந்த வாளோடு வாலிபர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நடக்கக்கூடிய இந்த செய்தியை, தாருன் நதுவாவில் நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை செய்திகளை எல்லாம் உடனுக்குடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். இப்படி தெரியப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்து என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், அலியே, என்னுடைய படுக்கையில நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய படுக்கையில நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள். என்னிடத்திலே சில அமானத்து பொருள்களை இந்த மக்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள், அவைகளை நான் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன். விடிந்ததும் நீங்கள் மக்களிடத்திலே இந்த அமானத்து பொருள்களை ஒப்படைத்து விட்டு எல்லாவற்றையும் கொடுத்து விட்ட பிறகு நீங்கள் மதினா வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்லி வருகின்றார்கள். சரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி அலி ரலியல்லாஹு தன்னுடைய படுக்கையில படுக்க வைத்து விட்டு ஒரு பிடி மண்ணை எடுத்து اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون என்று சொல்லக்கூடிய சூரா யாசினிலே வரக்கூடிய ஆயத் இது. அந்த ஆயத்தை ஓதி அப்படியே வீசுகின்றார்கள். அது எடுத்த வாலிபர்கள் கையிலே கத்தியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாம் அப்படியே சிலை போல் நின்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேறி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டுக்கு வந்து 2 பேர்களும் ஒன்றாக சேர்ந்து மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய தௌர் குகையிலே போய் 3 நாள் தங்கி விடுகின்றார்கள். இப்பொழுது பொழுது விடுகிறது. பொழுது விடிந்த பிறகு எங்கு முகம்மதை காணோமே, என்ன ஆனது என்று வீட்டிற்குள் சென்று பார்த்தால் அலி ரலியல்லாஹு தஆலா படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அலியிடத்திலே கேட்கின்றார்கள், எங்கே உமது தோழர்? எனக்கு தெரியாது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நாலா புறமும் தேடுகின்றார்கள். நபியை உயிரோடவோ அல்லது அவருடைய தலையையோ கொண்டு வந்தால் 100 ஒட்டகங்கள் தருவதாக சொல்லக்கூடிய நேரத்தில் நபியை வலை வீசி தேடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌர் என்று சொல்லக்கூடிய குகையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு 3 நாட்கள் அங்கேயே தங்கி விடுகின்றார்கள். அங்கே தங்கி அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். அருமையான சகோதரர்களே, இந்த ஆயத்தில வயதுகுரு பிகல்லஸீன கஃபரு லியஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யக்ருஜூக, நபியே, நிராகரித்து கொண்டிருப்போர் உம்மை வீட்டில் சிறைப்படுத்தி விடவோ, வீட்டில அடைத்து விடவோ, அல்லது உம்மை கொன்று விடவோ, அல்லது உம்மை ஊரை விட்டு வெளியேற்றி விடவோ சூழ்ச்சி செய்து கொண்டிருந்ததையும் நினைவு கொள்ளுங்கள். அவர்களும் சூழ்ச்சி செய்கின்றனர், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். எதிரிகளும் சூழ்ச்சி செய்கின்றார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். ஆயினும் அல்லாஹ்வோ சூழ்ச்சி செய்கிறவர்கள் மிக்க மேலானவன். வல்லாஹு கைரில் மாக்கிறேன். சூழ்ச்சி செஞ்சாங்கன்னு சொன்ன எதிரி யாராவது நல்லடியார்களுக்கு எதிராக அல்லாஹ் அதை விட 2 மடங்காக சூழ்ச்சி செய்வான். சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ் மிக மேலானவன் என்று இந்த ஆயத்திலே ஓதி முடிக்கின்றார்கள். ஆக அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட துன்பங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகின்றார்கள், அனைத்து நபிமார்களும் பட்ட கஷ்டங்களை விட நான் தான் அதிகமாக சிரமப்பட்டேன். ஏன் சிரமப்பட்டார்கள் சகோதரர்களே? இந்த உம்மத்திற்காக வேண்டித்தான் சிரமப்பட்டார்கள். நல்ல வீடு இல்லை, நல்ல உணவில்லை, நல்ல உடை இல்லை, நல்ல படுத்து உறங்குவதற்கு நல்ல கட்டில் இல்லை, அணிவதற்கு ஆடை இல்லை. அருமையான சகோதரர்களே, அனைத்தையும் துறந்தது இந்த உம்மத்திற்காக மட்டும் வேண்டித்தான். இந்த உம்மத்து நன்றியுள்ள உம்மத்தாக நாம் கடைசி வரையிலே நபியை பின்பற்றக்கூடிய உம்மத்தாக அல்ல நம்ம ஆக்கி வைப்பானாக. வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.